ஹாய் ஹலோ அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தான் உங்கள் ஆர்ஜி முகமது இஸ்மாயில் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரமலானுடைய நோன்பு 3வது நோன்பு போயிட்டுருக்கு. இன்றைக்கி இந்த 3வது நோம்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நோம்பு திறக்கிற டைம் இஃப்தார் டைமில் வந்து ஈவினிங்கு ஒரு 6:35 சம்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவமாச்சு. அது கரெக்டாக கோயம்புத்தூரில் வந்து காந்தி பூங்காவோட வாசலில் பக்கத்தில் தான், வாசலுக்கு கேட்டுக்கு அடுத்த உள்ள கேட்டு, அந்த வாசல் அந்த காந்தி பூங்கா கம்ப்ளீட் ஆகும் பார்த்தீங்களா, செவ்வறு காம்பவுண்டு அதுக்கிட்ட என்ன சம்பவமாச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நோம்பு திறக்கிற டைம் வந்துடுச்சு. ஸோ நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேக், என்னோடய திங்ஸு அண்ட் எல்லாமே வந்து பார்த்தேன். உள்ளுக்குள்ளே வந்து அதோட வேல்யூ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வச்சுக்கக்கூடிய திங்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 வேல்யூ திங்ஸு எல்லாமே வச்சுருந்தேன். எல்லாமே வந்து அழியா பொருள் தான், அழியிற பொருள் கிடையாது, அழியா பொருள் தான். ஸோ 20,000 மதிப்புள்ள இதுவும் பேகு, புது பேகு எல்லாமே அது புது பேக்கில் தான் வச்சுருந்தேன். ஸோ என்னோடய பேக்கில் அதை வச்சுட்டு ஃப்ரண்டில் வச்சுருந்தேன். ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்டில் வச்சுட்டு ட்ரைவ் பண்ணிட்டு ஹெல்மெட் போட்டிருந்தேன். ஸோ காந்தி பூங்காவுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்டால்னு போட்டிருந்தாங்க. நம்ம சூப்பு, ஹெல்த்தி சூப்பு, வெஜிடபிள் சூப்பு, பயிர், இந்த வேர்க்கடலை, நட்ஸ் இந்த மாதிரிலாம். ஓகே, இஃப்தார் டைம் ஆகிடுச்சு. சரி, ஓகே நம்ம நோம்பு திறந்துடலாம்னு சொல்லிவிட்டு நான் அதுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக் ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் அண்டு ஹெல்மெட்டை வந்து சைடு மிரர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுட்டு ஸ்கூட்டினால் ஃப்ரண்டில் தான் பேக் இருந்துச்சு. அப்படியே போய்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பு, ஒரு வேர்க்கடலையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேன். சூப்பு 15 ரூபா, வேர்க்கடலையும் 15 ரூபா. ஒரு வேர்க்கடலை சாப்பிட்டேன், 15 ரூபா, நல்லா இருந்துச்சு. அண்டு முருங்கை சூப்பு குடித்தேன், அதுவும் 15 ரூபா, அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். திரும்பி ரிட்டன் பைக்கு கிட்டே வரேன். நானும் கடைக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டெப்பு தான் இருக்கும் டிஸ்டன்ஸு. ஸோ திருப்பி வரக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா என்னோடய பேக்கை வந்து காணோம், பேக் மிஸ்ஸிங்கு. ஸோ அந்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுச்சு. நான் சுற்றியும் பார்க்குறேன், மேலே கீழெல்லாம் பார்க்குறேன், பின்னாடி பார்க்குறேன். ஏன்னா எடுத்தவங்க வந்து பேக்கை எடுத்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு அதோட திங்ஸ்னால் கண்டிப்பாக வந்து சந்தோஷம், மகிழ்ச்சி. அது வந்து எங்கேயுமே வந்து குப்பைக்கு போயிடக்கூடாது, வீணாயிடக்கூடாதுன்றது தான் என்னோடய நோக்கமே. ஏன்னா அது வந்து அவங்க தொழிற்கலை வல்லுநராக இருந்தாங்க, அவங்க வந்து நான் பார்க்கக்கூடிய தொழில் முறையில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வேறு யாராவது வந்து மற்ற நோக்கத்துக்கு எடுத்திருக்காங்க, இல்லை அவங்க திருடிட்டாங்க அப்படின்ற நினைக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி நாள் பிப்ரவரி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, இன்றைய மாலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வாழ்க்கையை வந்து கற்றுக் கொடுத்த பாடம் வந்து கவனம் தேவை. ஏன்னா கவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து, ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைலைட்டான விஷயம், அந்த புது பேகு, அதுக்குள்ளே ஒரு டிவைசஸ்ஸு, அந்த 20,000 வேல்யூபிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொந்தமானது கிடையாது. ஆனால் அது தொலைஞ்சது அப்படின்னா அதுக்கு வந்து நான் தான் பொறுப்பு, அந்த அமௌண்ட் வந்து நான் தான் கொடுக்கணுன்ற ஒரு கட்டாய ஒரு சூழ்நிலை. அதான் வந்து உண்மையும் கூட, அதான் ஃபேக்ட், அதான் வந்து நியாயமும் கூட. அது ஆல்ரெடி என்கிட்ட என்னோட நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஆஃபீஸர்ஸ், எம்டி எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோடய கவனக்குறைவினால் வந்து இது தொலைஞ்சிடுச்சு, காணாமாயிடுச்சு, திருடிக்கிட்டாங்கன்ற பட்சத்தில் அதுக்கு வந்து என்னோடய நிர்வாகத்திலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்மாயில், இதுக்கு வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம், இது ஏதோ கவனக்குறைவினால் ஆயிருக்கு, இதை வந்து நாங்கள் வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது, நாங்கள் வருத்த தான் பட முடியுமே தவிர இதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது, ஏண்டா இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் என்னமோ மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ரம்ஜான் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தான தர்மங்கள் கொடுக்குறோம், வைக்கிறோம், செய்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து உதவின்னு கேட்குறவங்களுக்கு இல்லைங்காமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பணமாவோ பொருளாவோ இல்லை ஏதோ ஒரு வார்த்தைகளாவோ என்ன உதவி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு உதவி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களை நினைக்கும் போது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய நன்மையான விஷயங்கள் ஏதோ நம்ம குறை வைக்கிறோம், மிஸ்டேக் பண்ணுறோம், சரியாக பண்ணலை, இல்லை ஏதோ நன்மை வந்து நம்ம வந்து பண்ண மறந்துட்டோம், ஏதோ கடமையை வந்து விட்டுட்டோம், விடுபட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து சோதிக்கிறோம் அப்படின்ட்டு இருக்குது. அதனால் எல்லாத்துக்கும் இன்றைக்கி ரம்ஜான் மாதம் சொல்லக்கூடிய தலைப்பு என்ன கேட்டிங்க அப்படின்னா, கருத்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்பத்திலும் சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹ், துன்பத்திலும் சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹ், மணி இஸ் எ நாட் எ மேட்டர், இன்பமும் துன்பமும் அல்லாஹ்விடமிருந்தே வருகிறது. ஸோ கண்டிப்பாக அதில் ஏதோ நன்மை இருக்கும், கண்டிப்பாக வந்து அதன் மூலியமாக எனக்கு ஏதாவது நன்மை இருக்கலாம், கண்டிப்பாக இல்லை அதை எடுத்தவங்களுக்கு அதன் மூலியமாக ஏதாவது நன்மை இருக்கலாம், அதன் சார்ந்து அது வந்து கண்டிப்பாக வந்து இறைவனோட நாட்டமாக இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈமான் எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஈமானையும் பாதுகாக்கணும், ஜாமானையும் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு. ஜாமான் மீன்ஸ் திங்ஸ்,
நம்மள பொருள்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம பாதுகாத்துக்கிறணும், சூதானப்படுத்திக்கிறணும், பத்திரப்படுத்திக்கிறணும்னு சொல்லுவாங்க. எதாக இருந்தாலும் நம்மளோட கவனக்குறைவு, சின்ன ஒரு கவனக்குறைவுனால இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஆகிருக்கு. ஒரு இல்லைனா ஏன்னா பைக்கில் 2 மணிக்கு நான் அந்த வேலையை பார்த்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பைக்கை வந்து என் கண் பார்வைக்கு இருந்து அதை விலகாமல் அதை நான் கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம். ஒரு சில நிமிடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு திருட்டு வந்து அரங்கேற்றிருக்காங்க திருடர்கள், மிகச்சிறந்த திருடர்கள். கண்டிப்பாக வந்து அவர்கள் மேலே எனக்கு கோபம் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக வந்து இறைவன் வந்து அவங்கள மன்னிக்கிட்டோம். அதுக்கு வந்து எனக்கு பெனால்ட்டி வந்து போட்டிருக்காங்க, 20,000 வேல்யூ பெனால்ட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நோ ப்ராப்ளம், இன்ஷா அல்லாஹ் எல்லாமே நன்மைக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேர்ஃபுல்லாக இருங்க, இதில் மட்டும் இல்லை எல்லா விஷயத்திலுமே பாதுகாப்பாக இருங்க, கவனமாக இருங்க, சூதானமாக இருங்க. கண்டிப்பாக வந்து இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான நேரத்தில் செய்யுங்க, அன்பை பகிர்ந்துக்கோங்க, தான தர்மம் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உபதேசங்கள் பேசுங்க, நல்லதை பேசுங்க, நல்லது சார்ந்து பேசுங்க, நல்லதை மட்டும் பேசுங்க. நல்லா இருங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களிடமிருந்து இந்த வீடியோவை முடித்துக்கொள்ள இருப்பது உங்கள் நண்பன் மேஜிக்கல் ஸ்மைல் இஸ்மாயில். டடா, பாய், see you, good evening to all, good night, sweet dreams everyone. ஜெய் ஹிந்த்.